போகிற பக்கம் பார்த்தா சபரி டைட்டில் வின் பண்ணிட்டு வர எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாம், எந்த ஃபேமிலி வந்தாலும் அவர் நல்லா பார்த்துக்கிறாருங்க. எல்லாருக்கும் தண்ணி வாங்கி கொடுக்குறார், காஃபி கொண்டு வந்து கொடுக்குறார், ஏதாவது குழந்தைகள் வந்தால் அந்த குழந்தைகளோட விளாட்றார். இதுக்கு கொடுக்கலாமே டைட்டில். சரி, சும்மா ஃபன்னுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் 24/7 அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேங்க. அதில் ஒரு வார்த்தை நமக்கு கிடச்சிதுன்னா அதை எடுத்துன்னு உங்கள்கிட்ட நான் ப்ரெசென்ட் பண்ணிவிடுவேன். இப்போ நமக்கு என்ன வார்த்தை கிடச்சிருக்கு அப்படின்னா, கானாவனத்தில் வந்திருக்கிறது திவ்யாவுடைய ஃபேமிலி. ஓகே, அப்போ திவ்யா ஃபேமிலியிலேருந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுப்பாங்க இல்லையா? இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, கத்துறதை நிறுத்த வேண்டாம், சண்டை போடுறதை நிறுத்த வேண்டாம், எல்லாம் ஒரு மாதிரி மீடியமாக இருந்துக்கிட்டோம். ஓகே, இன்னொன்று சாண்ட்ரா, நம்பாத, உனக்கு சாண்ட்ரா நட்பு தேவையில்லை, அரோராவோட நட்பு பழகு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது எனக்கு ஆதிரை தாம்மா நல்ல ஃப்ரெண்டு, அது அப்போ இருந்ததுடா, இப்போ அது பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு கீவேர்டானா அது ஒரு பெரிய கீவேர்டாக நமக்கு தெரில. அடுத்த கீவேர்டு அப்படியே போகிறேன். அவங்க அப்பா ப்ரூட்டல் அட்டாக் தான். யாரன்னா வழக்கம் போல் யாரை பாரு தான், வர கண்டஸ்டன்ஸுக்கெல்லாம் பாரு தான். அங்கே தானே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அவங்க அப்பா பேசினார், ஃபன்னாக தான் எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, பட் கொஞ்சம் நிறையா தாக்கி விட்டாப்புல. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் ஒரு அற்புதமான ஒரு கீவேர்டை கன்வெர்ட் பண்ணுறாருப்பா. கௌதம் சொன்னான், அவன் என்ன சொன்னாங்கிறது எனக்கு புரியாது, அவன் சொன்னதை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், நீ புரிஞ்சுப்பியா? என்ன சொன்னான் கரெக்டாக சொல்லு, 200% நம்பலாம். என்னடா சொல்கிற அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னால் அதை நீ புரிஞ்சிக்க, அவ்வளோதான். 200% நம்பலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று கானாவினத்துடைய மனைவி என்ன சொன்னாங்க, பொட்டியை எடுக்க வேண்டாம்ங்கிறதுக்கு அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஏதாவது சில பல விஷயங்கள் வரும், நீ டெம்டேட் ஆகி அதை தொற்றக்கூடாது, ஒன்று நான் ஃபினாலே மேடையில் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, பொட்டியை எடுக்காத, நேராக ஃபினாலேக்கு வந்துடுன்னு சொன்னாங்க. இவர் 200% நம்பலாம் கௌதம் சொல்லியிருக்கார். கௌதம் சொன்னால் அதில் கரெக்டாக தான் இருக்கும், 200%.